அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. யாரோட பக்தியும் யாரும் கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்த ஒரு கமெண்ட் தான் இது. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே முருகர் இருக்காருன்னா, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சக்தி கடத்திக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம். இப்போ நீங்கள் மகாபாரதம் ராமாயணம் காலத்தில் பார்த்தீங்கன்னா, புறா மூலயமா தூது அமிச்சாங்க, கிளி மூலயமா தூது அமிச்சாங்க, பறவைகளை தூது அமிச்சாங்கன்னு சொல்லி அந்த காலகட்டத்துக்கு உண்டான விஷயம் மூலயமா தகவலுக்கு பரிமாற்றம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பேஜர்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பேஜர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறோமோ இது எல்லாமே பிரபஞ்சம் அனுமதிச்சு அது மூலயமா தெய்வ சக்தியும் நம்மளோட பிரபஞ்ச சக்தியும் கடத்துகிற ஒரு விஷயம்தான். முருகர் இன்ஸ்டாகிராம் பார்ப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் முருகர் சக்தி கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வேலை செய்யும். இன்றைக்கி சமூக வலைதளங்கள் மூலமாக தான் ஒளி மற்றும் ஒளி மூலயமா தான் அந்த பிரபஞ்சம் வேலை செய்யுது. அதில் நல்லதும் அங்கே தான் இருக்குது, கெட்டதும் அங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல சக்தியை பரப்புவோம். நான் யாரோட பக்தியும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஏன் திரும்பவும் சொல்கிறேன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு உயர்ந்த பக்தி இருக்கும். கோயிலுக்கே போகாதவன் முருகர் மேலே இருக்கிற ஈடுகிடையற்ற பாசம் வேறு யார்ட்டையும் நான் பார்த்ததில்லை. அப்படியே ஒரு பக்திமான்களை நான் பார்த்துருக்கேன். அதனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பக்தி இருக்கும். தினமும் கோயிலுக்கு போகிறதுனாலையும் நம்ம உயர்ந்தவனாக ஆகிட மாட்டோம். கோயிலுக்கு போகாமல் வெளியிலேருந்தே முருகர் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறதுனால அவங்க தாழ்ந்தவனாக ஆகிட மாட்டாங்க. எல்லா பக்தியும் உயர்ந்த பக்தி தான். ஒரு சில பேர் கோவிலுக்கே வரலன்னா முருகர் அவங்கள கூப்பிட்டா வந்து நிற்பார். காரணம் அவங்களோட உள்ளன்போடு செய்கிற பக்தி. ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முருகரை நினச்சி சாப்பிட்றவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த பக்தியெல்லாம் நான் பார்த்து மெய் சிலிர்த்து போயிருக்கேன். இன்றைக்கி ஒரு அம்மா ஒரு அதிசயம் பண்ணாங்க. அது பாம்பன் சுவாமி கோயிலில் நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்காக போகிறோம். அப்போ நான் விரிவாக சொல்கிறேன். உண்மையிலேயே அவங்க ஒரு முருகர் அனுப்பின ஆள் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கன்னி லக்னம், மிதுன லக்னம், கன்னி ராசி, மிதுனராசி இவங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு சக்தியை கடத்துறவங்க தான். அப்படி ஒரு அதிசயம் பண்ணுறாரு. நம்ம தெரியாத ஒரு ஆள் மூலயமா ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி பக்தி நிலை உயர்ந்து தாழ்ந்தது இல்லாமல் எல்லாரோட பக்தியும் உயர்வான பக்தி தான். நீங்கள் யாரோட பக்தியும் கிண்டல் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப விழுந்து யாராவது சாமி கும்பிட்றாங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஒத்துப்போங்க. இல்லையா அமைதியாக போயிடுங்க. சாமியே கும்பிடாமல் இருக்காங்களா, ஏன் இப்படி வீட்டை வச்சுருக்க, ஏன் இப்படி மோசமாக வச்சுருக்கேன்னு பொண்டாட்டி திட்டாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன எப்படி இந்த பிரபஞ்சம் கொடுக்குமோ அப்படி தான். நான் ஒரு குரல் பதிவு நான் பதிவு பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை கோயிலுக்கே போக விட மாட்டார், அவ்வளோ திட்டுவார். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் பெரிய மாற்றமாகி அவர் தான் என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாருன்னா, பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம்னு ஒன்று வச்சுருக்கேன். அந்த காலம் நேரம் வரப்போ எல்லாமே மாறும். இது சத்தியம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.